ரோட் ஷோ பண்ண போறாங்க. எப்படி இருக்கு அந்த தருணம்? ஃபர்ஸ்ட் இந்தியா வின் பண்ணிடுச்சுங்க, அதுவே பெரிய விஷயம். எவ்வளோ நாள் இதுக்காக, இந்த வெற்றிக்காக தாங்க காத்திருந்தோம் இந்தியன் ஃபேன்ஸுங்க. இந்த இந்தியன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷயங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் சூப்பருங்க. அதுவும் இந்த மேட்ச் கடைசி த்ரில்லிங்கா போச்சு. ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்த மாதிரி இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒவ்வொரு மேட்ச்மே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல் இருக்கும். அதுவும் இந்த வேர்ல்ட் கப்ல லாஸ்ட் அந்த த்ரில்லிங் வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த கேட்ச் இவ்வளவு பெரிய டர்னிங். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா பும்ரா வந்து 2 ஓவர் போட்டு டைட் பண்ணதுனால அவங்களால அடிக்க முடியல. கிளாசன் விக்கெட்டை மெயினா ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்தாரு. அப்புறம் சூரியகுமார் அதை பிடிச்ச கேட்ச் வந்து வேற லெவல். அவர் ஆக்சுவலா கேட்சே பிடிக்கல, நம்ம வேர்ல்டு கப்பை தான் பிடிச்சாரு அவரு. அவர் பிடிச்சதுனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிருக்கோம், இல்லாட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் மேட்ச் த்ரில்லிங் வரைக்கும் எடுத்துட்டு போச்சு. நான் 5 ஓவர்லாம் இல்ல இந்தியா தோத்துரும் அவ்வளவுதான் நினைச்சிருந்தேன். அந்த டேர்னிங் பாயிண்ட்ல ஹர்திக் பாண்டியா எடுத்த விக்கெட் தான் வேற லெவல். அவர் எவ்வளோ ஐபிஎல்ல கலாச்சாங்க, ஆனா இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு அவர் இந்த வருஷம். இப்போ தொடர்ச்சியா வந்து ஐபிஎல்லா வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு பெரிய இதுவே போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு டாக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல்க்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ் வந்து வேர்ல்ட் கப்கே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய டாக் இருக்கு. ஸோ இப்போ எப்படி மாறி இருக்கு அது திரும்பியும்? சொல்லப்போனால் ஐபிஎல் வச்சு நம்ம வேர்ல்ட் கப் இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு சொல்லி நம்ம எடை போடவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க ஹர்திக் பாண்டியா எப்படி ஆடினாரு, ரோஹித் சர்மா எப்படி ஆடினாரு அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸ்ல ஆனவங்க எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர். ஐபிஎலுக்கு ஆடுறவங்க வந்து வேர்ல்ட் கப் ஆடணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு டொமஸ்டிக் லீக் வந்து நீங்க வந்து வேர்ல்ட் கப் கூட கம்பேர் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து வேர்ல்ட் கப்னா வேர்ல்ட் கப் தான், அதோட வந்து மவுஸ் எப்பவுமே குறையாது. சூப்பர் சூப்பர். ஸோ தொடர்ச்சியா இந்த வெற்றியை வந்து எப்படி பாக்குறீங்க? உலக அளவுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து இந்தியா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 17 இயர்ஸா எவ்வளோ ஃபைனல் வந்திருக்கும், ஆனா கிட்ட வந்து தோத்து தான் போறோம். இதுவும் தோத்து போயிடுவோம்னு நினைச்சோம். ஆனா அந்த ஹர்திக் பாண்டியா கிளாஸ் ஆமா 15 ஓவர்ஸ்ல முடிஞ்சதுரான்னு நினைச்சோம். 30 பால் 30 ரன்னு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா கிளாஸ் விக்கெட் எடுத்தோடனே சரி டிவி ஆஃப் பண்ணாம இன்னும் பாக்கலான்னு அது ஒரு ஹோப் கொடுத்தது. அப்புறம் அர்ஷதீப் பும்ரா போட்டு டைட் பண்ணி சூர்யாவும் கேட்ச் பிடிச்சி ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடலாமா? சேர்ந்து எல்லாம் ஆல் த பெஸ்ட் இந்தியா.